எப்படி பாவக்காய் கொடுத்தாலும் வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கரெக்டாக அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றாங்களா? இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க, எடுத்தும் வைக்க முடியாது, சூப்பராக சாப்பிடுவாங்க. பாவக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வைங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அது அப்படியே இருக்கட்டும். அந்த உப்பெல்லாம் பாகக்காயில் கொஞ்சம் இறங்கியிருக்கும். நம்ம உப்பில் ஊற வச்ச இந்த பாகக்காயை நல்லா வாஷ் பண்ணி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதையும் கடுகு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாகக்காயை அதில் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருங்க. ஆயில் யூஸ்வலாக ஊற்றுறத விட கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த பாவக்காய் அதுலேயே நல்லா வதங்கி வரும். பாவக்காய் வதங்கினதையும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 8 to 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதையும் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணவில்லை, பார்த்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி உப்பில் ஊற வச்சுருந்ததுனால பாகக்காயில் கொஞ்சம் உப்பு இருக்கும். பாதி உப்பு தான் தேவைப்படும், அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கினதையும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ஒன்ஸ் மசாலா வாசம் போனதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கணும். 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே அது குக் ஆகட்டும். 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆயில் தனியாக பிரிஞ்சு மேலே வந்திருக்கும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அப்போ ஒரு கிளறி எடுத்து வச்சிடலாம். நம்மளோட பாவக்காய் கிரேவி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ஆசையாக சமைங்க, அசத்தெல்லாம் சாப்பிடுங்க. டாட்டா பை பை ஃப்ரம் தமிழ் பொண்ணு இன் ஜெர்மனி.